ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டிலேட் கிராட்டிஃபிகேஷன் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். யூஸ்வலாக எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு குறிக்கோளோட வாழணும், அதை அடையணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் நம்மளோட மைண்ட் செட் எப்படி அப்படிங்கிறதுனா, சரி ஒரு நாளைக்கு செய்யலைன்னா பரவாயில்ல அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். ஆனால் முக்கியமாக நீங்கள் இந்த 4 பாயிண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸும் கிடைக்கும், உங்களோட அந்த டிலேட் கிராட்டிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு பலனும் கிடைக்கும். ஸோ நம்பர் 1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ். ஸோ ஒரு வேலை பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால அதில் 100% ஃபோக்கஸ்டாக இருந்தோம் அப்படிங்கிறதுனாலே நம்மளுக்கு வேகமாக அந்த சக்ஸஸ் கிடைக்கும். ரெண்டாவது, நம்ம டிசிப்ளின்டாக இருக்கணும். எந்த ஒரு பாதையை நம்ம எடுக்கிறோமோ அந்த பாதையிலேருந்து விலகவே கூடாது. அந்த பாதைக்குள்ளேயே இருந்துட்டு டைரெக்டாக நம்ம சக்ஸஸ்குள்ளே போகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது அப்படிங்கிறது கன்சிஸ்டன்சி. நான் இன்னைக்கு செய்கிறேன் நாளைக்கு செய்யலை, இன்னைக்கு செய்கிறேன் நாளைக்கு செய்யலை, இப்படி நம்ம செஞ்சோம்னா நம்ம எந்த வேலையை எடுத்தாலுமே நம்ம முழுமையாக முடிக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக நம்ம ஒரு வேலை எடுத்தோம்னா அது முடிகிற வரைக்கும் நம்ம கன்சிஸ்டண்ட்டான ஒரு எஃபர்ட்டை போட்டுகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். நாலாவது, டெடிகேஷன். நான் எந்த வேலை செய்கிறோமோ ரொம்ப டெடிக்கேட்டடாக பேஷனட்டாக நான் அதை செஞ்சோம்னா எனக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கும். இப்படி நான் செய்யும் போது நான் இன்னைக்கு என்னால் சந்தோஷமாக இல்லை, இன்னைக்கு நான் இந்த எஃபர்ட் போடுறேன், இன்னைக்கு நான் அந்த உழைப்பு போட்டேன்னாலும் எனக்கு நாளைக்கு அந்த ரிசல்ட் கிடைக்குங்கிற அந்த நம்பிக்கை கண்டிப்பாக இருக்கும். அந்த ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கு தான் டிலேட் கிராட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. நீங்களும் இந்த 4 பாயிண்ட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா சக்ஸஸும் உங்களை தரும்.